தமிழ் பெருங்குடியின் நிகரிலா அன்பு செல்வங்களே, உங்களது தாய்மொழி கல்வி அறிவை செழுமையுறச் செய்வதற்காக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையால் உருவாக்கப்பட்ட இவ்வொலிவட்டை கேட்டு பயனுறுங்கள். தமிழே எங்கள் உயிர். தமிழே எங்கள் உயிர். பாடம் 1. பாடிப் பழகுவோம். செய்திடுவேன். பாலர் வகுப்பில் படிக்கின்றேன், பாட்டும் கதையும் கூறிடுவேன். நாளும் இரண்டும் கற்றிடுவேன், நல்லது என்றும் செய்திடுவேன். என்றும் செய்திடுவேன். பாட்டும் கதையும் நாம் சேர்ந்து ஆடி பாடி கற்றிடுவோம். அன்பாய் பேசி பழகிடுவோம், ஒற்றுமையாக பாட்டும் கதையும் கூறிடுவேன். நாளும் இரண்டும் கற்றிடுவேன், நல்லது என்றும் செய்திடுவேன். பாலர் வகுப்பில் படிக்கின்றேன், பாட்டும் கதையும் கூறிடுவேன். நாளும் இரண்டும் கற்றிடுவேன், நல்லது என்றும் செய்திடுவேன். தமிழே எங்கள் உயிர். பாடம் 2. பாடலை கேட்போம், பாடிப் பழகுவோம். சேர்ந்தது என் குடும்பம், தாத்தா பாட்டி எல்லோரும் சேர்ந்து வாழ்வது என் குடும்பம். அப்பா அம்மா உடன் பிறந்தோர் அனைவரும் சேர்ந்தது என் குடும்பம், தாத்தா பாட்டி எல்லோரும் சேர்ந்து வாழ்வது என் குடும்பம். சொல்வார், படிக்க அக்கா உதவிடுவார். கேட்கும் பாட்டு கதையெல்லாம் வரி வரியாக
குடும்பம். தாத்தா பாட்டி எல்லோரும் சேர்ந்து வாழ்வது என் குடும்பம். தமிழே எங்கள் உயிர். பாடம் 3. பாடலை கேட்போம், பாடி பழகுவோம். எங்கள் வீடு என்றும் அழகாய் இருக்கும் வீடு. நாங்கள் ஒன்றாய் சேர்ந்து நாளும் நன்றாய் வாழும் வீடு. எங்கள் வீடு என்றும் அழகாய் இருக்கும் வீடு. நாங்கள் ஒன்றாய் சேர்ந்து நாளும் நன்றாய் வாழும் வீடு. அறை படுக்கை அறை பார்க்க ஒழுங்காய் இருக்கும். இனிய உணவு சமைக்கும் அறை எல்லாம் எம் வீட்டில் உண்டு. எங்கள் வீடு என்றும் அழகாய் இருக்கும் வீடு. நாங்கள் ஒன்றாய் சேர்ந்து நாளும் நன்றாய் வாழும் வீடு. வந்தோரை வரவேற்கும் அறை, வகை வகையாய் சமைக்கும் அறை எல்லாமே எம் வீட்டில் உண்டு. என்றுமே மகிழ்ச்சி உண்டு. எங்கள் வீடு என்றும் அழகாய் இருக்கும் வீடு. நாங்கள் ஒன்றாய் சேர்ந்து நாளும் நன்றாய் வாழும் வீடு. எங்கள் வீடு என்றும் அழகாய் இருக்கும் வீடு. நாங்கள் ஒன்றாய் சேர்ந்து நாளும் நன்றாய் வாழும் வீடு. தமிழே எங்கள் உயிர். பாடம் 4. உரையாடலை கேட்போம். வணக்கம் பிள்ளைகளே. வணக்கம் ஆசிரியர். இன்று நான் உங்களுக்கு பாட்டொன்று பாடிக்காட்டப் போகின்றேன். நாங்களும் சேர்ந்து பாடுவோமா? என்ன இலக்கியன், நடுங்கிக் கொண்டிருக்கிறீங்கள்? ஓம் ஆசிரியர், அவர் வந்த நேரம் கூட நடுங்கிக் கொண்டிருக்கின்றார். இலக்கியன், ஏன் குளிர் சட்டை அணியவில்லை? அதுதான் நடுங்குகிறது. எனக்கு மேல் சட்டை மட்டும் போடத்தான் விருப்பம் ஆசிரியர். கோடை காலத்தில் தான் மேற்சட்டை மட்டும் போடுவார்கள். குளிர்காலத்தில் கட்டாயம் குளிர் சட்டை அணிய வேண்டும். இல்லாவிட்டால் நோய் வந்து விடுமல்லவா? இனி நான் குளிர் சட்டை அணிந்து வருகிறேன் ஆசிரியர். இந்த மேல் தொண்டால் பொறுத்து கொள்ளுங்கள் இலக்கியன். இப்போது நாங்கள் எல்லோரும் பாட்டு பாடுவோம். தமிழே எங்கள் உயிர். பாடம் 5. பாடலை கேட்போம், பாடி பழகுவோம். தோசை வாயில் வைக்க ஆசை, வெள்ளை பாலப்பம் விரும்பி உண்போம் வாங்கள். வட்ட வட்ட தோசை வாயில் வைக்க ஆசை, வெள்ளை பாலப்பம் விரும்பி உண்போம் வாங்கள். உண்டு மகிழ்வோம், உங்களுக்கும் தருவோம். காய்கறிகள் உண்போம், நோய்களின்றி வாழ்வோம். பொங்கல் உண்டு மகிழ்வோம், உங்களுக்கு தருவோம். காய்கறிகள் உண்போம், நோய்களின்றி வாழ்வோம்.
உண்போம் நாமும் சத்துள்ள உணவை என்றும் சமைத்து உண்போம் வாரும். தமிழே எங்கள் உயிர். பாடம் 6. பாடலை கேட்போம், பாடி பழகுவோம். தமிழே எங்கள் உயிர். பாடம் 7. பாடலை கேட்போம், பாடி பழகுவோம். நீண்ட நீண்ட காலம் நீ நீண்டு வாழ வேண்டும், நிலவை போல நீயும் நாளும் வளர்ந்து வாழ வேண்டும். அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், பண்பு வேண்டும், பணிவு வேண்டும். உலகம் பார்க்க உனது பெயரை நிலவு தாளில் எழுத வேண்டும். நீண்ட நீண்ட காலம் நீ நீண்டு வாழ வேண்டும், நிலவை போல நீயும் நாளும் வளர்ந்து வாழ வேண்டும். மீண்டும் மீண்டும் பிறந்த நாள் நீண்டு வருதல் வேண்டும், வேண்டும் வேண்டும் திறனெல்லாம் சேர்ந்து வளர்தல் வேண்டும். சுற்றம் உன்னை வாழ்த்தி பாட நீடு காலம் வாழ வேண்டும். நீண்ட நீண்ட காலம் நீ நீண்டு வாழ வேண்டும், நிலவை போல நீயும் நாளும் வளர்ந்து வாழ வேண்டும். தமிழே எங்கள் உயிர். பாடம் 8. உரையாடலை கேட்போம்.
வெண்ணிலா இது ஒரு வடிவான பூச்சாடி. வெண்ணிலா, இந்த பூச்சாடியை யார் வாங்கி தந்தது? அப்பா தான் வாங்கி தந்தவர். வணக்கம் ஆசிரியர். வணக்கம் பிள்ளைகளே. ஆஹா, எவ்வளவு அழகான பூச்சாடி! இந்த பூச்சாடியை யார் கொண்டு வந்து வைத்தது? வெண்ணிலா தான் கொண்டு வந்து வைத்தவர் ஆசிரியர். நன்றி வெண்ணிலா. நான் தான் நாட்காட்டியை கொண்டு வந்து மாட்டினேன். மிக நன்று வேளன். இன்று வகுப்பறை அழகாகவும் ஒழுங்காகவும் இருக்கிறது. நாங்கள் காலையில் வந்து இருக்கைகளையும் மேசைகளையும் அடுக்கி வைத்தோம். அழகான குப்பை கூடை ஒன்று இருக்கிறது. யார் கொண்டு வந்தது? தமிழரசி தான் கொண்டு வந்தது. அவருடைய அப்பா வாங்கி கொடுத்தாராம். மிகவும் நன்றி தமிழரசி. இன்று வகுப்பறை மிகவும் நன்றாக இருக்கிறது. எல்லோருக்கும் எனது பாராட்டுக்கள். இப்போது நாங்கள் படிக்கத் தொடங்குவோமா? நான் எழுது பலகையில் எழுதுவதை நீங்கள் பார்த்து அழகாக எழுதுங்கள். தமிழே எங்கள் உயிர். பாடம் 9. பாடலை கேட்போம், பாடி பழகுவோம். வடிவம் பார் வகை வகையாய் வடிவம் பார். வண்ண நீலா வானத்தில் வட்டமாக தெரியுது பார். வடிவம் பார் வகை வகையாய் வடிவம் பார். வண்ண நீலா வானத்தில் வட்டமாக தெரியுது பார். வடிவம் பார். வண்ண நீலா வானத்தில் வட்டமாக தெரியுது பார். வடிவம் பார் வகை வகையாய் வடிவம் பார். வண்ண நீலா வானத்தில் வட்டமாக தெரியுது பார். வடிவம் பார். வண்ண நீலா வானத்தில் வட்டமாக தெரியுது பார். வடிவம் பார் வகை வகையாய் வடிவம் பார். வண்ண நீலா வானத்தில் வட்டமாக தெரியுது பார். தமிழே எங்கள் உயிர். பாடம் 10. பாடலை கேட்போம், பாடி பழகுவோம். நான்
பாலும் நல்ல சத்து. தமிழே எங்கள் உயிர். பாடம் 11. கதையை கேட்போம். புறாவும் எறும்பும். ஒரு காட்டிலே புறா ஒன்று வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் அது ஒரு மரக்கிளையில் ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்த வேளை, அந்த மரத்தின் கீழே ஓடிக்கொண்டிருந்த ஆற்று நீரிலே ஓர் எறும்பு வீழ்ந்து தத்தளித்துக் கொண்டிருப்பதைக் கண்டது. அடடா பாவம், அந்த எறும்பு ஆற்று நீரில் விழுந்து விட்டதே, அதை கட்டாயம் காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணிய அந்த புறா மரத்தின் கிளையிலிருந்து ஓர் இலையை பறித்து நீரில் போட்டது. அந்த இலையின் உதவியால் எறும்பு கரையை அடைந்து உயிர் தப்பியது. நல்லபடியாக கரையை அடைந்து விட்டேன், தக்க நேரத்தில் உதவிய புறாவிற்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று எண்ணியபடி, புறாவே, என் உயிரை காப்பாற்றியதற்கு மிக்க நன்றி. இந்த உதவியை நான் என்றும் மறக்க மாட்டேன். தக்க நேரத்தில் உனக்கு என்னால் முடிந்த உதவியை செய்வேன் என்று கூறிச் சென்றது. அப்பொழுது அவ்வழியே வேடன் ஒருவன் வந்தான். அவன் மரக்கிளையில் அமர்ந்திருந்த புறாவைக் கண்டான். ஆகா, இன்று நல்ல வேட்டைதான். இந்த புறாவை வீழ்த்திவிட்டால் இன்று எனக்கு நல்ல உணவுதான். இவ்வாறு எண்ணிய வேடன் புறாவை நோக்கி அம்பை எய்ய முனைந்தான். இதைக் கண்ட எறும்பு, ஐயோ, என் உயிரை காப்பாற்றிய நண்பன் புறாவின் உயிருக்கு இடர் வரப்போகிறதே. எப்படியேனும் அதிலிருந்து புறாவை காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணிய எறும்பு ஓடிச் சென்று வேடனின் காலில் நறுக்கென்று கடித்தது. வேடன் வலியால் ஆவென்று கத்தியபடி அசைந்தான். அதனால் அவன் கையிலிருந்த அம்பு குறிதவறி மரத்தில் தைத்தது. புறா உயிர் தப்பி பறந்து சென்றது. இந்த கதை சொல்லும் அறிவுரை: 1. துன்பம் நேர்கையில் உதவி செய்பவனே சிறந்த நண்பன். 2. நல்லது செய்தால் நல்லது நடக்கும். தமிழே எங்கள் உயிர். பாடம் 12. பாடலை கேட்போம், பாடி பழகுவோம். உந்து தொடருந்து, அது தொடருந்து. பாம்பு போல நெளிந்து செல்லும், பார்க்க நீளமாக இருக்கும். என்ன உந்து, அது என்ன உந்து? தொடருந்து, அது தொடருந்து. உதவும் உந்து, என்ன உந்து, அது என்ன உந்து? பேருந்து, அது பேருந்து. பலரும் ஏறி போகும் உந்து, பள்ளி செல்ல உதவும் உந்து. என்ன உந்து, அது என்ன உந்து? பேருந்து, அது பேருந்து. என்ன உந்து, அது என்ன உந்து? விண்ணுந்து, அது விண்ணுந்து. பறவை போல பறந்து செல்லும், பறந்து
அது நீருந்து. கடலின் மீது மிதந்து செல்லும், கரையை தேடி நாளும் செல்லும். என்ன உந்து, அது என்ன உந்து? நீருந்து, அது நீருந்து.